ரோபர்ட் ஸ்கூலில் இருக்கிறப்ப இந்த ராபின் ஹுட் ஸ்டோரியை பற்றி படிச்சிருக்காரு. ரொம்ப தைரியமான ஹீரோ, பணக்காரவங்கிட்டேருந்து திருடி ஏழைங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் இந்த கதையை பணக்காரவங்க கேட்டாங்க அப்படின்னா ராபின்ஹுட் ஒரு ஹீரோன்றதை ஒதுக்க மாட்டாங்க. ராபின்ஹுட் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருடர். நம்மளோட ரிச் டேடோட யோசனையும் அப்படி தான் இருக்கும். ராபின்ஹுட் ஒரு திருடர், பணக்காரங்கிட்டேருந்து எடுத்து போருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு சொல்லி ரிச் டேட் சொல்லுவாராம். இந்த மாதிரி ஏழைங்களுக்கு பணம் கொடுக்கறது அவங்க ஹையவான டெக்ஸஸ் கட்டுறதுக்கு லீட் பண்ணுமா. மிடில் கிளாஸ் மட்டும்தான், ரிச் நான் சொல்ல. இன்னும் எத்தனை பேர் நம்பிட்டு இருக்காங்க ரிச் பீப்புள் சாதாரண ஆளுங்களை விட அதிகமாக டெக்ஸஸ் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிச்சஸ் வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தால் டெக்ஸஸை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன நடக்கும்னா மிடில் கிளாஸும் புவர் கிளாஸும் அதிகமான டெக்ஸஸ் கட்டுற நிலைமை ஆயிரும். ரிச் டேட் இதுக்கு முன்னாடி ரோபர்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெக்ஸஸே இல்லையா, பெர்மனண்டான டெக்ஸஸ் இல்லவே இல்லையா. இந்த இங்கிலாண்டில் அமெரிக்காவில் இந்த வார்ஸ்லாம் நடக்கிறப்ப தான் டெக்ஸஸ் வந்து இன்ட்ரடியூஸே பண்ணப்பட்டுச்சான். ஆனால் வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்களாம். ஆனால் காலம் ஆக ஆக விஷயங்கள் மாறினுச்சு. இங்கிலாண்டில் டெக்ஸஸ் பெர்மனண்டாக வர ஆரம்பிச்சிச்சு 1874. யூஎஸில் 1913 பெர்மனண்டான டெக்ஸ் வந்துச்சு. டெக்ஸ் வந்தப்போ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இந்த ரிச் பீப்புளை நோக்கி தான் இருந்துச்சு. கவர்மெண்ட்டும் பப்ளிக்கிட்ட அப்படி தான் டெக்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிச் வந்து அதிகமான டெக்ஸ் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட சொல்கிறப்ப, இப்போ மக்களும் கவர்மெண்ட்க்கு ரிச் வந்து அதிகமான வரி பணத்தை கொடுக்கட்டும், அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் சாதாரண ஆளுங்க நினச்சாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதோட விடலை. நாளாக கவர்மெண்ட்டுக்கு அந்த டெக்ஸஸ் மணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிச்சஸ் மட்டுமே இருந்தது வந்து இறங்கி மிடில் கிளாஸ்க்கும் டெக்ஸஸ்ன்னு வந்துச்சு. அதாவது பணக்காரவங்களுக்கு டெக்ஸஸ் அதிகமாக போடுங்கன்னு அந்த டெக்ஸஸை ஓட் பண்ணவங்களுக்கே வந்துச்சு. நம்ம ரோபர்ட்டோட வார்டர் கவர்மெண்ட் கீழே தான் வேலை செஞ்சார். அவரோட நம்பிக்கை என்னென்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நிறையா வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஐடியா. பீஸ் கார்ப்னு ஒரு கம்பெனியை அவரோட திறமையால் மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ தட் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிச் டேட் என்னத்தை நம்புவார் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை சுருக்கி பிஸ்னஸை பெருசாக்கணும் அப்படின்னு ரிச் டேட் யோசிப்பாரான். கவர்மெண்டோட பிளான் என்ன அப்படின்னா, நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர்த்த வேலைக்கு இருக்கிறது. ஆனால் பிஸ்னஸ் மேனோட யோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறைவாக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த முதல் ரோபர்ட் தெரிய வர்றப்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சான். அதாவது ஒரு அப்பா கவர்மெண்ட்டை பெருசாக்கணும், நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு அப்பா இது எதுவுமே யோசிக்காம வெறும் வெல்த் மட்டும் பெருசாக கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ரெண்டு பேர்த்தோட யோசனையும் சரியான யோசனை தான், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்டான வேயில் இருக்குது. சாதாரணமாக இருக்கிற டெக்ஸஸோட வேல்யூ ஏறனால இந்த ரிச் பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேயை தேடுறாங்க. அதாவது அவங்க வந்து சாதாரணமாக மிடில் கிளாஸ் புவர் கிளாஸ் பீப்புள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸில் இல்லாமல் தனியாக ஒரு ரூல்ஸை ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் கார்ப்பரேஷன்ஸ். அது ஒரு லீகலான டூல். சின்ன ரிஸ்கில் குறைவாக டேக்ஸ் கட்டி இந்த பணக்காரங்களோட காசு எல்லாத்தையும் சேவ் பண்ணுறது. அதாவது முதல்ல இந்த கார்ப்பரேஷன் வந்தது இந்த பணக்காரவங்க பெரிய பெரிய ஷிப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒருவேளை அந்த ஷிப் லாஸ் ஆச்சு அப்படின்னா வெறும் அந்த லாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது இன்வெஸ்டர் எவ்வளோ காசு அந்த ஷிப்பில் போட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் லாஸ் ஆகும். அவங்க வச்சிருக்கிற பணம் எதுவுமே லாஸ் ஆகாது. இப்படி தான் வந்து கார்ப்பரேஷன்ஸ் உருவானுச்சு. ஆனால் இப்போ உள்ள ரிச் பீப்புள் எல்லாமே அந்த ஐடியாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் இந்த டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சில விஷயத்த பண்ணாங்க. நீங்கள் ஜாப்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிளான் இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் இன்வெஸ்டருக்கும் ஈஸியாக போச்சு. அதாவது இதை வச்சு டேக்ஸை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அது செய்யவும் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணப்போ ரிச்சர்ஸ் வந்து டெக்ஸஸை ரொம்ப குறைவாக கட்டுறாங்க. அதனால கவர்மெண்ட் மிடில் கிளாஸில் இருந்தும் புவர் கிளாஸில் இருந்தும் அதிகமான டெக்ஸஸ் கொலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிச்சர்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி அதை அவாய்ட் பண்ணாங்க. அதனாலே மிடில் கிளாஸு நிறையவே டெக்ஸஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கார்ப்பரேஷன்னா பிக் கம்பெனியோ இல்லை பெரிய ஆஃபீஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் கார்ப்பரேஷன்னா அது ஜஸ்ட் ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதாவது கவர்மெண்ட் கூட கை கோர்த்து இருக்கிற ஒரு டாக்குமெண்ட். அதாவது இந்த டேக்ஸ் கட்டுற ஓனருக்கு சில ரைட்ஸை
இந்த கார்ப்பரேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது அதாவது நீங்கள் சாதாரணமாக எக்ஸ்பென்சிவான பேக்கு, எக்ஸ்பென்சிவான வாலெட், பெர்ஃப்யூம் இதெல்லாம் வாங்கிட்டா கூட அதெல்லாமே உங்களோட பர்சனல் அசெட்ஸில் வரும். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களோட டேக்ஸஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் பணக்காரவங்க எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாட்ச் வாங்கணும், எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து பேக் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தாலும் அவங்க இதெல்லாமே ஒரு காரணமாக தான் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறனாலே டேக்ஸஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது சாதாரண எம்ப்ளாயீஸ் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களோட டேக்ஸஸை பே பண்ணுற நேரத்தில் இந்த கார்ப்பரேஷன் யூஸ் பண்ணி ரிச்சர்ஸ்லாம் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களோட முக்கிய தேவைக்கு நிறையாவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே போக கொஞ்சோண்டு ஒரு டேக்ஸ் வரும் பாருங்க, அதை மட்டும் கட்டிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ரிச் பீப்புள் சீட் பண்ணல. அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க காசை பற்றியும் டேக்ஸஸை பற்றியும் பெட்டராக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டு இந்த சிஸ்டமை நம்பி ஒர்க் அவுட் போகிற நேரத்தில் ரிச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூல்ஸை படித்து அதை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தட் நம்ம கவர்மெண்ட் இந்த டேக்ஸஸோட லோவை மாற்ற ரிச்சர்ஸ்க்கு இந்த டேக்ஸஸோட லோ தெரியறதுனால அவங்க எப்படியாவது லீகல் வே கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்களோட காசை சேவ் பண்ணுறதுக்கு. சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த ரூல்ஸில் எப்படி ஒரு லீகலான வே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஐடியாவே இல்லாதனால அவங்க இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா இவன் தூரம் நம்மளோட டெக்ஸஸில் கூட அதில் கிடைக்கிற அட்வான்டேஜ் எதுவுமே நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம ராபர்ட் ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு, நிறைய காசும் பார்த்துருக்காரு. ஆனால் அவரோட சம்பளத்துலேருந்து நிறைய டிடக்ஷன்ஸும் நடந்திருக்கு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸஸ் அதிகமாக பே பண்ணியிருக்காரு. அப்போ தான் நம்மளோட ரிச் டாட்டோட லெசன்ஸை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் சொந்தமாக ஓனாக ஒரு கார்ப்பரேஷன் ஆரம்பித்தார். அவர் வேலை செஞ்சுக்கிட்டு அதில் தான் அவர் அசெட்ஸை பில்ட் பண்ணார், ரியல் எஸ்டேட்ஸை பில்ட் பண்ணார். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர வளர அவரோட பேயும் அதிகமாக வந்துச்சு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற காசு அவரோட ஜாப்பில் வர சம்பளத்தோடு அதிகமாக இருந்துச்சு. அப்போ தான் அவரோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்க அவருக்கு வந்த காசில் அவர் புதுசாக ஒரு போர்ஷே வாங்கியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண கோவர்க்ஸ்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவரோட சேலரியை ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரை வாங்கியிருக்காருன்னு. ஆனால் இல்லை, அவருக்காக அவரோட காசு வேலை செஞ்சு பார்த்தீங்களா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அந்த காசை வச்சு தான் இந்த காரை வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்டில் ஜெராக்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்காக வேலை செஞ்சு இருந்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையவே மொத்தமாக மாற்றிருக்கு. அவரும் மற்றவங்க மாதிரி ரேட் ரேஸில் ஸ்டக் ஆகாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். ரிச் டாட் எப்பவுமே சொல்லுவாராம் பணக்காரங்களா ஆகிறதுக்கு ஃபைனான்ஷியல் ஐக்யூவை வளர்த்துக்கணும்ட்டுன்னு. அதோட ஸ்கில்ஸ்லாம் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங், இந்த நம்பரை பற்றி ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்டிங், புத்திசாலியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி காசை க்ரோ பண்ண வைக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்ஸ், இந்த மார்க்கெட்ஸ் எப்படி வளருது, எப்படி மூவ் ஆகுது, எப்படி இறங்குது, எப்படி சேஞ்ச் ஆகுது, இது தெரிஞ்சுக்கணும். 4வதா லா, முக்கியமாக இந்த டெக்ஸஸோட லா, கார்ப்பரேஷன்ஸோட லா, இந்த எல்லா ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ட்டாக மாறிடலாம். நீங்கள் வேல்யூபிளான அசெட்ஸ் வாங்கணும், உங்களோட வெல்த்தை க்ரோத் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி நிறைய புக்கே இருக்குது. அதோட கைட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் புக்கு படித்தாலுமே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் அதை கற்றுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, அதை எப்படி டேக் கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண மக்கள் மாதிரி ஒர்க் ஹார்ட் பண்ண தேவையில்ல, பெரிய பெரிய டெக்ஸஸும் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச் டாட் சொல்லியிருக்காராம். ரிச் டாட்டோட கேம் பிளேவே அதான். இந்த கேம் பிளே யூஸ் பண்ணி நீங்கள் ரிச் ஆகலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை.